ஹலோ, குட் மார்னிங். இப்படி லங்கை முழுவதையும் கொளுத்தி வாளிலுள்ள நெருப்பை சமுத்திரத்தில் அணைத்தார் அனுமன். கொழுந்துவிட்டு எரியும் லங்கையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ, இந்த லங்கையை கொளுத்தியதில் ஒரு பெரிய பாபத்தை செய்துவிட்டேனே, என்ன புத்தி மோசம் போனேன் என்று அவருக்கே அவர் மீது பயமும் வெறுப்பும் உண்டானது. சீதையை ரட்சிக்கும் ஏற்பாட்டை செய்யாமல் இப்படி லங்கையை எரித்து விட்டேனே, ஜானகி இதிலிருந்து தப்புவாளா? என் எஜமானனுடைய காரியத்தை படுமுட்டாளான நான் பாழாக்கி விட்டேனே. நான் கோபத்திற்கு இடம் கொடுத்து முக்கியமான காரியத்தை மூலநாசம் செய்து விட்டேனே. இவ்வளவு தூரம் நான் செய்த காரியம் எல்லாம் வீணானதே. நான் செய்ய வந்த சகல காரியங்களையும் கெடுத்துவிட்டு சுக்ரீவனையும் ராமலக்ஷ்மணர்களையும் எந்த தைரியத்தில் பார்ப்பேன்? சீதை இறந்ததை கேட்டால் ராமலக்ஷ்மணர்கள் கதி என்ன ஆகும் என்று பழைய மாதிரியே யோசித்து, எனக்கு சக்தி இருந்தும் கோபத்திற்கு இடம் கொடுத்து அறிவில்லாமல் இப்படி செய்துவிட்டேனே என்று பலவாறு வருந்தினார். அப்பொழுது சில சுபசகுனங்கள் தோன்றியது. சகல மங்களங்களுக்கும் இருப்பிடமான ஜானகிக்கு நாசம் உண்டோ? ராமனுடைய கிருபையாலும் சீதையின் புண்ணியவசத்தாலும் அக்னி என்னை கொளுத்தவில்லையே. பதார்த்தங்களை எரிப்பதே தொழிலாக உடைய அக்னி பகவான் என் வாளை கொளுத்தவில்லையே. அப்படி இருக்க சீதையை மாத்திரம் எப்படி கொளுத்துவார் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் சாரணர்கள், ஹனுமான் என்ன காரியம் செய்தார்? லங்கையிலுள்ள ராட்சச கிரகங்களில் ஒன்று பாக்கி இல்லாமல் நெருப்பு வைத்து விட்டாரே. ஆனால் ஜானகிக்கு யாதொரு அபாயமும் இல்லாமல் இருக்கிறாள். இதுவல்லவா ஆச்சரியம் என்று பேசிக்கொண்டதை ஹனுமன் கேட்டார். தன் எண்ணங்களை மாற்றி சீதையை சந்தித்துவிட்டு திரும்பி போகலாம் என்று முடிவு செய்தார். பிறகு சிம்சுபா விருஷத்தடியில் உட்கார்ந்திருக்கும் சீதையை கண்டு நமஸ்கரித்து, அம்மா, இந்த இலங்கை முழுவதும் பற்றி எரியும் பொழுது தாங்கள் தெய்வ அனுகிரகத்தால் யாதொரு அபாயமும் இல்லாமல் தப்பினது என் பாக்கியமே. நான் திரும்பி போகும்படி உத்தரவு செய்ய வேண்டும் என்றார். இவன் லங்கையை கொளுத்தின மகா பராக்கிரமசாலி. ராகவனிடத்தில் அவர்களை கொன்று சீதையை நானே கொண்டு வருகிறேன் என்று சொன்னாலும் சொல்லுவான். ஆனால் அது ராமனுக்கு குறைவு, எனக்கும் இஷ்டமில்லை. அதை தடுக்க வேண்டும் என்று எண்ணிய சீதை ஹனுமானிடத்தில், நீ ஒருவனே இங்கு இருக்கும் சகல சத்துருக்களையும் நாசம் செய்து என்னை மீட்டு போக சமர்த்தன். உனக்கு அது அபார கீர்த்தியை கொடுக்கும், ஆனால் ராகவனுடைய கீர்த்தியை குறைக்கும். ராமன் பான வருஷத்தால் சத்துருக்களை அழித்து என்னை அழைத்து போனால்தான் அவருடைய கீர்த்திக்கும் வீரியத்திற்கும் ராவணன் செய்த அவமானத்திற்கும் பொருத்தமாய் இருக்கும். ஆகையால் யுத்தத்தில் பின்வாங்காத அந்த சூரனுடைய பராக்கிரமம் எப்படி விளங்குமோ அப்படி நன்றாக ஆலோசித்து செய் என்றாள். ஆஞ்சநேயர் சீதையிடம், தாங்கள் இஷ்டப்படியே ரகுவீரன் வானர சைன்யங்களுடன் அதிசீக்கிரத்தில் இங்கே வந்து சகல சத்துருக்களையும் யுத்தத்தில் நாசம் செய்து தங்களை அழைத்து போவார், இது நிச்சயம் என்று ஜானகியை நமஸ்காரம் செய்து சமாதானம் செய்து திரும்பி போக உத்தேசித்தார். வடக்கு கடற்கரையில் மாருதியை ஆவலுடன் எதிர்பார்த்து வானர வீரர்கள் காத்திருந்தார்கள். மகா மேகத்தை போல் அனுமன் கீழே இறங்குவதை பார்த்து சகல வானர சிரேஷ்டர்களும் ஆனந்தத்தால் மலர்ந்த முகங்களுடன் யாதொரு அபாயமும் இல்லாமல் திரும்பி வந்த வானர வீரனுக்கு கிழங்குகளையும் பழங்களையும் கொடுத்தனர். மித்திரர்களே, நாம் இவ்வளவு சிரமப்பட்டு தேடின சீதையை கண்டேன், அசோகவனத்தில் இருக்கிறாள் என்று தான் சென்று வந்த விஷயம் முழுவதும் சொன்னார். இதை கேட்ட ஜாம்பவான், நாம் ராகவனிடத்தில் சென்று சொல்லுவோம், அவருடைய அபிப்பிராயப்படி நடந்து கொள்வோம் என்றார். அவர்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் செல்லும் பொழுது சகல பிராணிகளும் கண்டு ஆசைப்படக்கூடிய, எவரும் நெருங்க முடியாத, சுக்ரீவனால் நன்கு காப்பாற்றப்பட்ட, சுக்ரீவனின் மாமனான ததிமுகன் என்ற வானர வீரனால் காப்பாற்றப்பட்ட மதுவனத்திற்கு வந்தார்கள். இங்கிருக்கும் தேனை குடிக்கும்படி எங்களுக்கு உத்தரவு செய்ய வேண்டும் என்று அங்கதனை பிரார்த்தித்தார்கள். அவனும் ஜாம்பவான் முதலிய பெரியோர்களை கலந்து யோசித்து, நீங்கள் இஷ்டப்படி இங்கிருக்கும் தேனை குடியுங்கள் என்றான்.
ஹனுமனை பார்த்ததாலும் சீதையின் சேமத்தை கேட்டதாலும் அங்கதன் உத்தரவு கொடுத்ததாலும் இருமாப்படைந்து காவற்காரர்களை லட்சியம் செய்யாமல் வனத்தில் அட்டூழியம் செய்தார்கள். இதை கண்ட ததிமுகன் சுக்ரீவனிடம் முறையிட்டான். லக்ஷ்மணன் சுக்ரீவனிடம் இதை பற்றி வினவ, சுக்ரீவனும் தெற்கே அனுப்பப்பட்ட அங்கதன் முதலிய வானரர்கள் என் மதுவனத்தில் புகுந்து இஷ்டப்படி தேனை குடிக்கிறார்கள் என்றால் உத்தேசித்த காரியத்தை முடிக்காமல் இப்படி செய்ய மாட்டார்கள். சீதையை கண்டுபிடித்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை. காரிய சித்தியும் புத்தியும் பிரயத்தனமும் பராக்கிரமும் சாஸ்திர ஞானமும் கொண்ட ஹனுமனே இதை செய்திருக்க வேண்டும் என்றான். சுக்ரீவனுடைய வார்த்தைகள் அமிர்ததாரையைப் போல் ராமலக்ஷ்மணர்களுடைய செவியில் விழுந்து ஹிருதயத்தில் உள்ள தாபத்தை போக்கி அளவற்ற ஆனந்தத்தை உண்டு பண்ணின. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.